அன்பார்ந்த சகோதரர்களே, யூனிக் புக் சார்பாக நான் உங்கள் நவாஸ் பேசுகிறேன். இன்று ஒரு புத்தகத்தை பற்றி பரிந்துரை செய்ய அதனுடைய காணொளிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை பற்றி தேடுதல் நிகழ ஒரு சம்பவம் காரணமாக இருந்துச்சு. அந்த காரணத்தை நான் சொல்லும் பொழுது அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். தொடர்ந்து ஒரு ஹேஷ்டாக் வழியாக ஒரு செய்தி தொடர்ந்து நான் பார்த்துட்டே இருந்தேன். அந்த ஹேஷ்டாக்குடைய பேர் ரீக்ளைம்ஸ் டெம்பிள் அப்படின்ற பேர். அதில் நிறைய இந்த ஹேஷ்டாக் கூட நிறைய செய்திகள் குறிப்பாக பள்ளிவாசல்களுடைய பற்றியும் கிறிஸ்தவருடைய ஆலைகளை பற்றியும் அதை மையப்படுத்தி இந்துக்களுடைய கோயிலாக மாற்றப்பட வேண்டும் என்ற முக்கியமான கடைசி செய்தியாக அந்த ஹேஷ்டாக் வழியாக பரப்பிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஹேஷ்டாக்குடைய காரணம் என்ன, ஏன் அந்த ரீக்ளைம்ஸ் டெம்பிள் அப்படின்ற விஷயத்தை பரப்புகிறாங்க அப்படின்றத நான் தேடி பார்க்கும் பொழுது சீதாராம் கோயல் அப்படின்ற இந்துத்துவ சிந்தனையாளருடைய புத்தகம் எனக்கு தெரிய வந்தது. அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு வாட் ஹிந்து டெம்பிள்ஸ் வாட் ஹேப்பன் டு தெம் அப்படின்ற ஒரு தலைப்பில் 1991 அந்த புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் கோயில்களுடைய அழிப்புக்கு பிறகு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அதை பதிவு செய்கிறார். இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய சிந்தனையாளர்கள் ஒரு பாபர் மசீது அல்ல, இன்று எங்களுக்கு 3000க்கும் மேற்பட்ட கோயில்கள் இந்துக்களுடைய ஆலயத்தை கோயிலை இடித்த நிலையில் பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை செய்கிறாங்கல்ல, அதனுடைய காரணத்தை இந்த புத்தகம் பேசுது அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சுது. அவர் சொல்கிறார், 2000க்கும் மேற்பட்ட மசூதிகள் இந்துக்களுடைய கோயில்களை இடித்து கட்டப்பட்டிருக்குது அப்படின்றத அவர் ஒரு தகவலை பதிவு செய்கிறார். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா ரொமிலா தாக்கூர் போன்ற ஆய்வாளர்கள்லாம் அவருடைய புத்தகம் ஒரு குப்பையான புத்தகம், இது பல உண்மைகளை போலியாக சித்தரிக்கப்பட்ட உண்மைகள் போல காட்டப்பட்ட ஒரு செய்தி அப்படின்றத அதை பதிவு செய்கிறாங்க. அதாவது போலியாக உருவாக்கப்பட்ட செய்தி, உண்மையை போல சித்தரிக்கப்பட்ட செய்தி அப்படின்றத அவங்க பதிவு செய்கிறாங்க. அப்போது இந்த அடிப்படையில் தான் அந்த ரீக்ளைம்ஸ் டெம்பிள் என்ற ஹேஷ்டாக் ஒரு வெப்சைட்டில் தொடர்ந்து இதற்கான தொடர்ந்து வசூல் வேட்டைகள், அதாவது டொனேஷன்ஸ் பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னு தெரியுது. அவங்க ஒரு லிஸ்ட்டு என்ன செய்கிறாங்க, பதிவு செய்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் இதெல்லாம் நம்ம இந்தியாவில் திரும்பவும் கோயில்களாக மாற்றப்பட வேண்டும் அப்படின்றத அது பதிவு செய்கிறாங்க. அப்போ அதில் குறிப்பாக மதுரையில் திருப்பரங்குன்றம் சிக்கந்த தர்காவுடைய விஷயம் அதில் இருக்குது. அதே போல் சென்னையில் வாலாஜா பள்ளிவாசல், அதே போல் செங்கல்பட்டுகள், அதே போல் ராணிப்பேட்டை, எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்களுடைய பெருவாரியான பழமையான பள்ளிவாசல் இருக்கிறதோ அது எல்லாமே இந்துக்களுடைய கோயில்கள் அழிக்கப்பட்ட வரலாறு சுமந்திருக்கிறது அப்படின்றத இந்த ரீக்ளைம்ஸ் டெம்பிள் என்ற இந்த ஆர்கனைசேஷன் இதோட நிறுவனர்கள் என்ன செய்யறாங்க, தொடர்ந்து பிரச்சாரம் வழியாக மக்கள்கிட்ட பரப்பி அதோடைய செய்திகள்லாம் திருத்தி சொல்லி இதற்காக டொனேஷன்ஸ் என்ன செய்கிறாங்க, வசூல் வேட்டை நடத்துகிறாங்க. அயோத்தி மாதிரியான ஒரு சம்பவத்தை நிகழ்த்துவதற்கு இந்த இந்த ஹேஷ்டாக்கை பயன்படுத்தி அவங்க செயல்படுறாங்க. சரி, இது போன்ற செய்திகளை இன்னும் அறிய ஆதரவளியுங்கள். உங்கள் ஹாஜா நவாஸ்.